போட போகிறேன். அதுக்கப்புறமா டபுள் பீன்ஸ் வேக வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட போகிறேன். சரி, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கரெக்டணும் நல்லா. ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே வெந்தாச்சு, கோஸை வெந்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஸ்பைசி மசாலா கரெக்ட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா காஷ்மீரி மிளகாய், சாதாரண மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனியா, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அப்புறமா இது எல்லாம் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு தக்காளியும் போட்டு அரைச்சிட்டேன். ஸோ தக்காளி வேக அப்புறம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். ஏன்னா எல்லாமே வாயில் இருந்து எடுக்க வேண்டாம், எல்லாமே உள்ள வயிற்றுக்குள்ளே போகணுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் அரைச்சிடுவேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வட்டவரட்டிஸ் எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி நான் போட்டு இது பண்ணிடுவேன். ஏன்னா சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் அப்படியே சின்ன தீயில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் தாராளமாக போட்டிருக்கேன், அதனால சின்ன தீயில் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா க்ளோஸ்